திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார். ஓம் நம சிவாய. இன்னைக்கு பதிவுல ஆனந்த பரவசம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். திருவாசகம் திருச்சதகத்துல ஆனந்த தழுந்தலுக்கு அடுத்து வர்ற 9வது தலைப்பு தான் இந்த ஆனந்த பரவசம். ஆனந்த பரவசம் அப்படின்னா பேரின்ப அனுபவத்துல தன்னையே மறந்திருக்கிற நிலைதான் ஆனந்த பரவசம். பேரானந்த நிலை அடையும் போது நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் மறந்துடுவோம். நம்மளையும் அறியாம அந்த ஆனந்த நிலையிலேயே மூழ்கி போயிருப்போம். சில நேரம் கோவில்ல இறைவனை மனமுருகி வழிபடும் போது நமக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்கிற மாதிரி ஒரு அனுபவம் தோன்றும். அப்படியே புல் அரிச்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லியிருப்போம். இதுவும் பரவச நிலைதான். அதாவது தன்னையே மறந்து அதுல மூழ்கி போயிருப்போம். பொதுவாவே பொறிப்புலன்களான இந்த மெய், வாய், மூக்கு, செவி, கண் இது வழியா நம்ம அனுபவிக்கிற இன்பங்கள் எல்லாத்தையும் சிற்றின்பம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிற்றின்பங்கள் எல்லாமே அழியிற இயல்பு கொண்டதுதான். இந்த இன்பங்கள் அதிகமானாலும் நமக்கு தீமைதான். உதாரணத்துக்கு ஒரு பழம் சுவையா இருக்கு அப்படின்னு அதிகமா சாப்பிட்டா என்ன ஆகும்? அது நமக்கு கேடுதான் தரும். அது மாதிரிதான் இந்த இன்பங்கள் எல்லாமே அழியக்கூடியதுதான். புலன்கள் வாயிலா இல்லாம மெய் உணர்வின் வாயிலா கிடைக்கிற இன்பங்கள் தான் நிலையான இன்பங்கள். சேக்கிலார் ரொம்ப அழகா ஒரு பாடல்ல சொல்லியிருப்பார், உணர்வினேர் பெற வரும் சிவபோகம் அப்படின்னு. அதாவது உணவால வர்றது இந்த சிவானந்தம் அப்படிங்கிற பேரானந்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மாணிக்க வாசகரும் உழப்பிலா ஆனந்தம் அப்படின்னு சொல்லியிருப்பார். உழப்பிலா ஆனந்தம் அப்படின்னா அழிவில்லாத முடிவில்லாத பேரின்பம் அப்படின்னு அர்த்தம். மாணிக்கவாசர் சொல்றாரு, தேன் மாறி மகிழ்ச்சியான ஆனந்தத்தை தருது அப்படின்னு. இப்போ தேன் சாப்பிடாத ஒருத்தவங்க கிட்ட போய் தேன் இனிப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அந்த தேனை அவங்க சாப்பிடும் போதுதான் அந்த இனிப்பு சுவைய முழுமையா அவங்களால உணர முடியும். அதே மாதிரிதான் இந்த சிவானந்தம் என்ற பேரானந்தத்தை நம்மால உணரதான் முடியும். அது மாதிரி அந்தமொன்றில்லா ஆனந்தம் அப்படின்னு சொல்லியிருப்பார். எல்லையில்லாத நிலையான பேரின்பம் அப்படின்னு பொருள். இறைவனோட இணைவதால கிடைக்கிற ஒரு உயர்ந்த பரவச நிலையத்தான் பேரின்பம் அப்படின்னு சொல்றோம். சிற்றின்பம் அப்படிங்கிறது புலன்கள் வழியா அல்லது ஏதாவது பொருட்கள் வழியா வர்ற இன்பம். இது குறுகிய கால இன்பம். இந்த இன்பம் தற்காலிகமானதுதான். ஆனா பேரின்பம் அப்படிங்கிறது எப்பவுமே நிலைச்சிருக்கும் நிலையான மகிழ்ச்சி. சேக்கிலார் சொல்லியிருப்பாரு, சிந்தை போய் நான் எனல் போய் தேக்க இன்ப மாமழை வந்து பொழிந்தனை அப்படின்னு. அதாவது நம்ம எனக்கு நிறைய சிந்தனைகள் மனசுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும், நிறைய எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கும். இந்த வழக்கமா வர இந்த சிந்தனைகள் எண்ணங்கள் இதையெல்லாம் மறைஞ்சு போய் நான் என்ற அகங்காரம் தற்பெருமை இதெல்லாம் போயிட்டா ஒருபோதும் குறையாத பேரானந்தம் என்ற ஆனந்த மழை வந்து பொழியுமாம். இதுதான் இதனோட பொருள். அதாவது தன்னிலையை இழந்து இறைவனோட முழுமையா இணைகிற ஒரு ஆன்மீக அனுபவத்தை பத்தி இந்த பாடல்ல சேக்கிலார் சொல்றாரு. நான் என்ற சுயமில்லாத ஒரு நிலைதான் அழிவில்லாத இன்ப நிலை அப்படின்னு சொல்றாரு. இந்த பரவச நிலையை அடைய என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். பாச பிணைப்புகளுக்குள்ள சிக்கி கிடக்கிற உயிர் நம்மளோட பழைய நல்வினை தீவினை அப்படிங்கிற பிணைப்புகள்ல இருந்து விடுதலை பெறதுக்கு முயற்சி பண்ணணும். என்ன முயற்சி அப்படின்னா தவத்துல ஈடுபடலாம். இடைவிடாத நாம ஜபம், சிவபூஜை, உளவாரப்பணி, இந்த மாதிரி இறைப்பணி எல்லாம் செய்யணும். அப்படி இதெல்லாம் செய்யும் போது நம்மளோட மனம், மொழி, உடல் இதெல்லாம் தூய்மையாகும். அந்த தூய்மையான மனசால இறைவனை இடைவிடாம நினைக்கணும். வாயால இறைவனோட புகழ பாடணும், காதால கேட்கணும், உடம்பால வழிபாடு பண்ணணும். இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டே வரும்போது மலை இருள் நீங்கி மெய்யுணர்வு வரும். மலை இருள் அப்படின்னா
நம்ம உயிரை மறைச்சுக்கிட்டு இருக்க இந்த ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 மலங்களால வர்ற அறியாமையத்தான் இருள் அப்படின்னு சொல்றாங்க. திருவருள் ஒளியில மூழ்கும் போதுதான் இந்த மலை இருள் நீங்கும். இந்த மெய்யுணர்வு முதிர்ச்சி அடையும் போதுதான் புலன்களோட நுகர்ச்சியும் குறைஞ்சு சிவானந்தம் அப்படிங்கிற ஒரு பேரானந்த நிலை வரும். சிவானந்தம் என்ற பேரானந்தத்துல தன்னையே மறக்கிற ஒரு நிலைதான் இந்த பரவச நிலை. இதத்தான் ஆனந்த பரவசம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆனந்த பரவசம் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி நாளை பதிவில் பார்ப்போம். ஓம் நம சிவாய.